விஜய் வந்து தன்னோட காதல் கதைய சொல்லிட்டே இருக்காரு. நம்ம காவேரி கிட்ட. காவேரியும் அத கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு பீரியட்ல என்ன பண்றாரு, அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. "என்ன இப்படி அழறாரு?" அப்படின்னோனே, "அவ்வளதான் 2 வருஷம் நாங்க சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவ காணா போயிட்டா. அதுக்கப்புறம் அவள பத்தி டீட்டெயில் எதுவுமே கிடைக்கல. அவ எங்க போனா? என்ன ஆனா? ஏன் குடும்பத்தோட காலி பண்ணி போனா? ஒண்ணுமே புரியல எனக்கு. கண்ண கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. ஃபுல்லாவே எல்லா இடமும் நான் தேடி பார்த்தேன். ஆனா கிடைக்கவே கிடைக்கல. எங்க வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. கடைசியில என்னால முடியவே முடியல. பேசாம அம் தவறான முடிவுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு, நான் தவறான முடிவுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வீட்ல உள்ளவங்க தான் காப்பாத்தி என்ன சரி பண்ணாங்க. இந்த மாரி நெறைய என்னால முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் வீட்ல இருக்கவங்க தாத்தா, பாட்டி எல்லாருமே சேர்ந்து என்ன பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோதான் அவ என்ன விட்டுட்டு போயிட்டா. அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழறாரு. உடனே காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. விஜய் விஜய்ன்றாங்க. உடனே அப்படியே காவேரிய ஹக் பண்ணிக்கிறாரு. அவங்க மடியில படுத்து பயங்கரமா கதறி கதறி அழறாரு. "காவேரி அவ தான் விட்டுட்டு போயிட்டா. ஆனா நீ விட்டுட்டு போமாட்டல்ல. என் கூட இருப்பல்ல கடைசி வரைக்கும். நம்ம முடியாதுல்ல." அப்படின்னோனே காவேரிக்கு அப்படியே ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறாங்க. "என்ன விஜய் இப்படி பேசுறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லு காவேரி என் கூட இருப்பியா? இருப்பியான்னு?" சொல்லிட்டு அழறாரு. உடனே காவேரியும் அப்படியே ஹக் பண்றாங்க. தன்ன அறியாம. அடுத்து விஜய் கிட்ட சொல்றாங்க, "நான் இருப்பேன் உங்களுக்காக. நீங்க கவலைப்படாதீங்க. கடைசி வரைக்கும் உங்க கூட நான் இருப்பேன்." அப்படின்னோனே, அப்படியே காவேரி ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே தன்ன மறந்து 2 பேருமே அப்படியே கொஞ்ச நேரம் தன்ன மறந்துடுறாங்க. இங்க என்ன பண்றாரு, நம்ம என்ன பண்றாரு, வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு கங்கா பேசவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு செமையா டென்ஷன் ஆகுறாங்க. "எங்க தான் போனீங்க? ஏன் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க. "இரு கங்கா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "இப்ப சொல்ல போறீங்க. இப்ப என்னதான் நடந்தது?" அப்படின்னோனே, குமரன் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அந்த கான்ட்ராக்டர பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது, ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுனது, நம்ம கடைய பத்தி பேசுனது எல்லாத்தையும் சொல்றாரு. அத கேட்டுக்கங்க அதிர்ச்சி அடையறாங்க. "என்னங்க நீங்க இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்க. வேற என்ன பண்றது? எதுக்காக அவர பார்க்க போனீங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "வேற எதுக்கு கங்கா? எல்லா உண்மையும் சொல்றத இப்ப நான் சொல்லிட்டேன். என் மனசு நிம்மதி ஆயிடுச்சு. அவரு குடுக்காது அவரோட இஷ்டம். இப்ப மட்டும் கான்ட்ராக்ட் எப்படி குடுப்பாரு நீங்க நம்புவீங்க? இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல, நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கான்ட்ராக்ட்ட குடுக்க போறதில்ல. ஏற்கனவே அவரு குடுக்க மாட்டேன்னு தான் நெனச்சாரு. நம்ம கடையெல்லாம் சொன்னதால குடுத்தாரு. இப்ப மறுபடியும் பார்த்தீங்களா, இந்த மாரி ஆயிடுச்சு. நீங்க எப்பவுமே இப்படி தான் இருக்கீங்க. உங்களால நிம்மதியே கிடையாது எனக்கு." அப்படி சொல்லிட்டு செமையா டென்ஷன் ஆகி போயிடுறாங்க. அடுத்து கங்கா கங்கான்றாரு குமரன். அவங்க திரும்பி பார்க்காம செமையா டென்ஷன் ஆகி போய் படுத்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு குமரன். விஜய் கண்ண திறந்து பார்க்குறாரு. பார்த்தா காவேரி யாருமே காணோம். "எங்க போயிட்டா இவ?" அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காரு. பார்த்தா காவேரி சூப்பரா காஃபியெல்லாம் போட்டு அழகா எடுத்துட்டு வராங்க. "என்னங்க எழுதிட்டீங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு." சரி என்ன சாப்பிட்றீங்க?" அப்படின்னோனே, என்ன இவ இப்படி கவனிக்கிறாளே?" அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி ஓகே. எதுவும் வேணாம் கிளம்பிடலாம்." அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. "என்னங்க இதுக்குள்ளே கிளம்பணுமா? கொஞ்சம் இருந்துட்டு போலாம்ல." "அதெல்லாம் இல்ல நம்ம கிளம்பலாம்." அப்படின்னு சொன்னோனே, அப்படியே காவேரி விஜய்க்கு டவல் எடுத்து வைக்கிறாங்க, தண்ணி எடுத்து குடுக்குறாங்க. அந்த மாரி பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற விஜய் ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறாரு. என்ன காவேரி ரொம்ப நல்லா கவனிக்கிறாளே! ஒண்ணும் புரியல. இவ்ளோ பாசமா இருக்கா நம்மகிட்ட. என்ன ஆச்சுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே "என்ன ரொம்ப பலமா இருக்கு கவனிப்பெல்லாம். இனிமேட்டு இப்படிதான்." அப்படின்றாங்க. உடனே ஒண்ணும் புரியாம யோசிச்சுட்டு அப்படியே போறாரு விஜய். அடுத்து இங்க என்ன பண்றாங்க, கங்கா செமையா டென்ஷனா இருக்காங்க. குமரன் எவ்வளோ பேசி பார்க்குறாரு. ஆனா கங்கா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறது தெரியாம தவிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் வருது. இந்த மாரி கான்ட்ராக்டர் கங்காவையும் குமரனையும் வர சொல்றாரு. அத கேட்டு ஒண்ணும் புரியாம யோசிக்கிறாங்க 2 பேரும். இதோட முடியுது.